வணக்கம் நண்பர்களே, நேத்திக்கு சொன்ன மாதிரி இன்னைக்கு காலையில தூக்கம் பற்றாக்குறையோட தான் எந்திரிச்சேன். சொல்றதுக்கு ஒன்றும் இல்ல, ஒரு நாள் நல்லா தூங்கி டிஃபரன்ஸை பார்த்துட்டு அடுத்த நாளே தூக்கம் இல்லாம இருக்கிறது. காலையில எந்திரிச்சு மூளையெல்லாம் வேலை செய்யாம அப்படியே ஜாம் ஆகி நிக்கிற மாதிரி இருக்கு. அதனால இன்னைக்கு காலையில ஜேர்னல்லாம் எழுதாம ட்ரைனிங்க்கு கிளம்பிட்டேன். இன்னைக்கு ஒரு 2 ட்ரைனிங் இருந்தது. 2 ட்ரைனிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்த உடனே முதல் வேலையா ஜேர்னல் எழுத தான் உட்காந்தேன். இன்னைக்கு 4வது நாளா ஜேர்னல் எழுதுறேன். ஆனா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரகிளா தான் இருக்கு. நான் எழுதுறதெல்லாம் கரெக்டா இல்லையா என்னன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஆனா இன்னைக்கு ஜேர்னல் எழுதுறதுக்கு முன்னாடி 3 நாளா நான் என்ன எழுதிருக்கேன்றத படிச்சு பார்த்தேன். நான் எழுதுனதை படிச்சு பார்த்த உடனே இதெல்லாம் என் தலையில இருந்துச்சுன்னு பயங்கரமான ஷாக்கு. அப்பதான் ஒரு விஷயத்தை யோசிச்சேன். ஒருவேளை இதெல்லாம் நான் எழுதாம இருந்தேன்னா இதெல்லாம் என் தலைக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருந்திருக்கும். மேபி அதுதான் என்ன ஸ்ட்ரெஸ்ஸாவும் ஃபீல் ஆகுதுன்னு நினைக்கிறேன். இதுதான் ஜேர்னல் எழுதுறதுனால ஸ்ட்ரெஸ் எல்லாம் குறையும்னு சொல்றாங்களோ என்னமோ. பட் அது கன்ஃபார்மா உங்ககிட்ட சொல்றதுக்கு முன்னாடி ஒரு வாரம் ஜேர்னல்ல கம்ப்ளீட் பண்ணிட்டு ஆனஸ்டான ரிவ்யூவும் சொல்றேன். நேத்துக்கு ஹெவியா ஒர்க் அவுட் பண்ணதுனால என்னன்னு தெரியல, முதுகு ஒரு பக்கம் பயங்கரமான லாக்கு, இன்னொரு பக்கம் பயங்கரமான தூக்கம். 12 மணிக்கு தான் அடுத்த செஷன். நடுவில் ஒரு 2 மணி நேரம் டைம் இருந்தது. யோசிக்காம கப்புன்னு படுத்து தூங்கிட்டு எந்திரிச்சு ட்ரைனிங் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு மான்ஸ்டர் அடங்கப்பா அதுல இருக்கிற கெஃபைன் நம்ம மண்டையில ஹிட் ஆகும்போது பளிச்சுன்னு கண்ணெல்லாம் திறக்கும் பாருங்க. நேத்துக்கு தான் எனக்கு இந்த மான்ஸ்டர் மஸ்ட் நீடடா இருந்தது. அதை குடிச்சிட்டு போயிட்டு ட்ரைனிங்கே முடிச்சுட்டு வந்துட்டு ஒரு ஹை புரோட்டீன் வெஜ் மீல சாப்பிட்டுட்டு சாயந்தரமா இன்னைக்கு எங்க அப்பன் முருகனையும் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். நைட் ஆபீஸ்ல இருந்து வந்த உடனே சரியான பசி. இது ரொம்ப நாளா சொல்லணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். வெஜ் மீல் சாப்பிட்டாலே ஹெல்தியான மீல் சாப்பிடுறதா நினைச்சுக்கிறாங்க. நீங்க சாப்பிடுற ஃபுட்ல 80 to 90% புரோட்டீனும் ஃபைபரும் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. ஜஸ்ட் 10 to 15% மட்டும் கார்போஹைட்ரேட் எடுத்தாலே போதும். வயிறும் பயங்கர ஃபில்லிங்கா இருக்கும். நான் சாப்பிடுற எல்லா மீலுமே எனக்கு வெஜிடபிள்ஸ் வந்து மஸ்டா இருக்கணும். அந்த வெஜிடபிள்ஸோட சாப்பிட்டாதான் எனக்கு ஹெல்தியா சாப்பிட்ட மாதிரி ஒரு ஃபீலே கிடைக்கும். ஒரு கிளீனான ஃபுட் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் அது மசில்ல போய் லோட் ஆகும்போது ஒரு பம்ப் ஒன்று வரும் பாருங்க, அது ஒரு தனி ஃபீல் நண்பர்களே. இன்னைக்கு ஆஃபீஸ் விட்டு வந்துட்டு லேட் நைட் ஆனாலும் துணியெல்லாம் காய போடுறேன்னு சொல்லியிருந்தேன். அதை எடுத்துக்கிட்டு நான் மேல போறதுக்கு முன்னாடி நானா குட்டி முன்னாடி ஓடிட்டான். சரி அவனோட போயிட்டு துணியெல்லாம் காய போட்டுட்டு இன்னைக்கு நைட் ஏதோ மண்டைக்கு தோணுது எல்லாத்தையும் ஜேர்னல்ல எழுதிட்டு இன்னைக்கு நாளைக்கு முடிச்சுக்கிட்டேன் நண்பர்களே. நீங்க இன்னும் என்ன ஃபாலோ பண்ணாம இருந்தீங்கன்னா எங்கத்த நிறைய பேர் ஃபாலோ பண்ணாம தான் இருக்கீங்க. அந்த ஃபாலோ பட்டனை தட்டி விட்டுருங்க. வரட்டா டட்டப்பா பாய்.